அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியல் அறிவு ஞானம் என்பது வேற எந்த தலைவர்களுக்கு இருக்கா என்று கேட்டால் அந்த ஆர்டிகுலேஷன் இருக்குது நல்லா. அண்ணாமலை வெயிட் பண்ணணுங்க, அவசரப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய சாதாரணமான ஒரு கருத்து. திமுக குடும்பம் வளர்ந்ததே தவிர திமுக வளரவில்லை, தமிழ்நாடு வளரவில்லை என்பதுதான் விஜயனுடைய தாக்கம். அதனால எல்லா கூட்டணியும் உடையுதுங்க. ஸ்டாலினுடைய லீடர்ஷிப் ஃபெயிலியர்ங்கிறத காமிச்சிருச்சுங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம் விக்ரம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஜோரா இருக்கேன். நேற்று விஜயனுடைய பேச்சும் இன்று அண்ணாமலை டெல்லி விஜயமும் தமிழக காணொலியை தவிர அகில இந்திய அளவில் அனைத்து ஹிந்தி ஆங்கில தொலைக்காட்சிகளில் வெண்ட நிமித்தி விட்டாங்க. எல்லாரும் நம்மளுக்கு என்ன அண்ணாமலை வந்திருக்காரு, விஜய் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி தமிழ்நாடு தான் முக்கியத்துவம் பெற்று விட்டது. போதாத குறைக்கு நயினா நாகேந்திரன் இன்று மாலை டெல்லிக்கு வருகிறார் என்றவுடன் தமிழக அரசியல் சூடு பிடித்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். ஓகே சார், இப்ப அண்ணாமலை அவர்கள் நிச்சயமா ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஆரம்பிச்சாருன்னா பாஜகவோட ஃபியூச்சர் என்னவான்னு நினைக்கிறீங்க சார்? பாஜகவுடைய அனுமதி பெற்று ஆரம்பிக்கிறாரா அல்லது தனியாக ஆரம்பிக்கிறாரா என்றெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். காரணம், இன்று மாலை அவர் சென்னை திரும்புவதாக இருந்தது, ஆனால் சென்னை திரும்பவில்லை என்பதுதான் யதார்த்தம். நயினா நாகேந்திரனை டெல்லிக்கு கூப்பிட்டு இருப்பது அது ஒரு திருப்பமாகத்தான் நான் பார்க்கிறேன். 5 பக்க ராஜினாமா கடிதம் என்ன ஆச்சு? அதை தவிர 24 பேர் தமிழகத்திலிருந்து பாஜகவிற்கு சட்டசபைக்கு வேட்பாளராக இருந்தார்களே, அதில் பலர் டெபாசிட் போயிடுச்சு. அவங்கெல்லாம் அமித்ஷா பார்க்க முடியுமா? இவர் மனசுல மனத்தாங்கள் இருக்குமா? அண்ணாமலை மனசுல அவங்களும் 100 கோடி 50 கோடி 20 கோடி செலவழிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்க்காத பாஜக தலைமை. அதை தவிர அண்ணாமலை செய்வது சரி, யாரும் இல்லைங்கிற அவர் ஹி ஹஸ் காட் எவ்ரி ரைட். நாளைக்கு பாஜகவினுடைய நேஷனல் டீம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, நிதின் நபீனுடைய டீம். அதுல பாஜக தலைமை சார்பாக தமிழகத்திலிருந்து அண்ணாமலை இருப்பார். அதுக்கு முன்னாடியே நீங்க நேஷனல் டெலிவிஷன் எல்லாம் அவரை த்ரெட் பண்ற மாதிரி, பிளாக்மெயில் பண்ற மாதிரி ஸ்டோரி பிளான் பண்ணீங்கன்னா அது பாஜக தலைமை விரும்பவில்லை. தமிழக பாஜக தலைவர்கள் பலர் மத்திய பாஜக தலைவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய ஸ்டேஜஸ் என்ன? அண்ணாமலை இவ்வளவு பண்றாரு, அவருக்கு பதில் என்ன? தமிழகத்தில் பாஜக என்னை வளர விடவில்லை என்று சொல்லுகிறாரு. என் மண் என் மக்கள் யாத்திரை எப்படி சக்சஸ் ஆச்சு? அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. சி.டி. நிர்மல்குமார் பாஜகவிலிருந்து தள்ளப்பட்டார், அவர் இன்று மந்திரியாக இருக்கிறார். போதாத குறைக்கு அருண்ராஜ் அண்ணாமலையுடன் படித்தவர், IRS ஆபீசர், அதே ஸ்டேட்டஸ், அவர் மந்திரியா இருக்கார். ஏன் அண்ணாமலை ஒன்றும் ஆக முடியல? அவங்க எல்லாம் ஆகும்போது இவர் ஏன் பிரயத்தனை பண்ணல? அந்த தீர்ப்பு கோட்சி இவர் மேலே வருமோ இல்லையோ? அண்ணாமலை அவர்களுக்கு என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு இவ்வளவு பணம் கொடுத்து இவ்வளவு ஸ்பெட்சி கொடுத்து நரேந்திர மோடி நாடாளுமன்றத்திலே அண்ணாமலையை பற்றி குறிப்பிட்டார். அவ்வளவு மரியாதை தந்து கூட இவருக்கு மனதில் ஒரு ஆதங்கங்கள் இருந்ததுன்னா டாடா பை பை. ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் அண்ணாமலை அவர்கள் நிதின் நபீனை பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு லெட்டர் கொடுத்ததா சொல்லப்படுது சார். அந்த லெட்டர்ல என்ன மாதிரி விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் பாஜக மீது குற்றச்சாட்டு தெரியல. அதனால BL சந்தோஷ் செய்யக்கூடிய குழப்பமாகத்தான் பார்க்கிறார்கள். BL சந்தோஷ் அவர்கள் பாஜகவினுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக கடந்த 7-8 வருடங்கள் இருந்தது. பலருக்கு பிடிக்கவில்லை, பலருடைய வளர்ச்சியை அவர் தடுத்ததாக சொல்லுகிறார்கள். எப்படி தமிழகத்தில் செல்வ விநாயகம், அவர் பேர் என்ன மறந்து போயிட்டு, செல்வ பிறந்தகை சார், இல்ல செல்வ பிறந்த காங்கிரஸ்காரர். இங்க நம்ம ஒரு விநாயகர் இருந்தாரு, நம்ம ஆர்கனைசிங் செக்ரட்டரி. அந்த மாதிரி அவர் எடுத்த மாதிரி நம்ம இவரையும் BL சந்தோஷம் எடுத்துடணும். அவர் அரவிந்த் மேனன் வரப்போறான்னு சொல்றாங்க, இல்ல சுனில் அம்பேத்கர் வரப்போறான்னு சொல்றாங்க. இளம் தலைமுறை வர வேண்டும். மேற்கு வங்காளத்தில் இவ்வளவு வெற்றி பெற்று கொண்டது அரவிந்த் மேனன் தமிழகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தார். இப்பொழுது பியூஷ் கோயலுடைய நிலைமை என்ன? அம்மையார் நிர்மலா சீதாராமனுடைய எண்ணங்கள் என்ன? தமிழக அரசியலில் அவர்கள் என்ன பண்ணாங்களே? அமித்ஷா நேரடியாக ஈடுபட்டாரே. அவருக்கு வெற்றி தோல்வி எது இருந்தாலும் அவர் அண்ணாமலையை அரவணைத்துக் கொண்டு தான் போகிறார். இருந்தாலும் அண்ணாமலை எகிரினார்னா டாடா பை, போயிட்டு வாங்க, குட் ரிடன்ஸ் அப்படின்னுவாங்க. பாஜகவை இந்த பைக்கும் அது, ஏன்னா அவங்க ஒரு அகில இந்த தலைமை, அகில உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு நீங்க தேசிய தொலைக்காட்சிகளை நீங்களே டாமினேட் பண்ணணும்னு சொன்னா அதற்கு வரவேற்பு இருக்கிறது, யாரும் இல்லைங்கிறது. அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியல் அறிவு ஞானம் என்பது வேற எந்த தலைவர்களுக்கு இருக்கா என்று கேட்டால் அந்த ஆர்டிகுலேஷன் இருக்குது நல்லா. அதை பாசிட்டிவா பயன்படுத்தினான்னு பாருங்க விக்ரம், சுவேந்து அதிகாரி
ம். அவரும் அண்ணாமலை சேர்ந்தப்ப தான் சேர்ந்தாரு பாஜக. அவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டார். ஆமா. அந்த மாதிரி தேஜஸ்வி சூர்யா யூத் பிஜேபியுடைய பிரசிடென்டா இருக்காரு. பக்கத்து ஊர்ல ராஜீவ் சந்திரசேகர் அவர் எம்எல்ஏ ஆயிட்டார். அங்க பக்கத்துல தெலுங்கானால சஞ்சய் பண்டி இருக்காரு, மத்திய மந்திரி ஆயிட்டாரு. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் பல பாஜகவினுடைய தேசிய செயற்குழுவில் அரசியல் தீர்மானத்தை முன்மொழிந்தது நரேந்திர மோடி, அமித்ஷா முன்னதாக யோகி ஆதித்யநாத். அவருக்கு செகண்ட் பண்ண வழிமுறைந்தது அண்ணாமலை. அவ்வளவு உயர் பதவி கொடுத்துட்டு அண்ணாமலையை ஒரு 8 தேசத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நீ இங்க போ, அங்க போ, இங்க போன்னுட்டு பாஜகவுடைய சார்பில் அவ்வளவு பண்ணிட்டு கடைசியில் அண்ணாமலைக்கு மனசு இருக்குன்னு சொன்னா அவருக்கு மனசுல ஒரு தாகம் இருக்காதாங்களா? அதை சாருங்க. அதுதான் பலர் சொல்லுகிறார்கள். ஓகே சார், இப்ப நிதின் நபீன்ட்ட விலகல் கடிதம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது சார் நியூஸ்ல. அடுத்து அமித்ஷா அவர்களும் கூப்பிட்டுருக்காங்க சார். என்ன ரீசன் சார்? ஒருவேளை பாஜக தலைமை பொறுப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன? ஒன்னே ஒண்ணுப்பா, இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு ஒரு பதவி கொடுத்தாங்கன்னா அது பிளாக்மெயில் சார்ஜஸ் மாதிரி ஆயிடும் இல்லையா? பாஜக அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? நீங்க ஒரு அகில இந்திய தலைமையை நீங்க கேள்வி கொடுக்கறாம தனி கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறாரு. இப்ப பாஜக சாஃப்ட் பண்டரிங் பண்றாங்கிறாங்க. ராஜ்யசபா கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. மத்திய அரசாங்கம் வாண்டாங்கிறாரு. பின்ன வேணும்னு அர்த்தமா? அப்போ சாப்பாடு கல்யாண பந்தியில சாப்பிடும்போது விக்ரமுக்கு போடாதீங்க, எனக்கு போடுங்கன்னு சொல்ல முடியாது. நான் சொல்லுவேன் விக்ரமுக்கு 2 சாம்பார் விட்டு எனக்கு சாம்பார் வரும். அந்த மாதிரி கதை பண்றாரு அரசியல் அண்ணாமலை. அதெல்லாம் வருமோ இல்லையோ? அண்ணாமலை தன்னுடைய ஒரு புத்தி கூர்மையை பாசிட்டிவா பண்ணாருன்னா நன்னா இருந்திருக்கும், நெகட்டிவா பண்றாரு. ஒருவேளை அவர் வருங்காலத்தில் டாக்டர் சுப்பிரமணிய சாமி மாதிரி பெயர் எடுக்கக்கூடாது என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. விக்ரம் அவருடைய அரசியல் நேர்மையை பார்ப்பதில். ஓகே சார், இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு தமிழக பாஜக அவ்வளவு நெருக்கடிகள் இருக்கும்போது அவருக்கு வேற வழி இல்லாத மாதிரி தனியா ஆரம்பிச்சு தானே சார் ஆகணும் அவரு. தமிழக பாஜக இவ்வளவு விட மூத்த தலைவர்கள் இருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணன், எச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன். கட்சிக்கு ஒண்ணும் பண்ணலன்னா கூட விட்டுங்க, கட்சி கொடியை பிடிச்சு நாங்க இருந்தாங்கல்ல. அவங்க அண்ணாமலை செய்தது என்ன? பாத யாத்திரை போனாரு, இவங்களும் பாத யாத்திரை போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. தமிழக மக்களை இளைஞர் சமுதாயத்துக்கு மாற்றினார்கள். ஒண்ணு அண்ணாமலை கட்சியை வளர்த்திருக்கணும், வளர்க்கவே இல்லை. புகார் பண்ணிட்டே இருந்தாரு. ஒத்த மேல புகார், விக்ரமா பிடிக்கல, ராஜகோபால்னா பிடிக்கல, XYZ பிடிக்கல. பின் யாருதான் பிடிச்சிருக்குது உங்களுக்கு? இவரோடு இருந்த கூட எடப்பாடி பழனிசாமி பிடிக்கல. அப்புறம் அவரே முதலமைச்சர்னு சொன்னாரு. இந்த டயபாலிக்கல் கான்ஃபிளிக்டா இருந்ததுனாலதான் பொதுமக்கள் அண்ணாமலை மீது இருந்த ஒரு மரியாதை போயிடுச்சு. குட் ரிட்டன்ஸ்ங்கிறாங்க, போனா போட்டோங்கிறாங்க. அது ஒரு தவறான நிலைமைக்கு வரும். இப்ப வார் ரூம் கொடுத்தாங்க, எவ்வளவு பேருக்கு நல்லா பண்ணாரு, நிறைய ஊடகங்களை பண்ணாரு. கடைசியில அந்த வார் ரூம் எல்லாம் எல்லாரும் திட்டுறதுதான் யூஸ் பண்றாரு, பாசிட்டிவா எங்க யூஸ் பண்றாரு. எல்லா வார் ரூமுக்கும் ஒரு பேர்ல 10 அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு எல்லாரும் திட்ட வேண்டியது. விக்ரம திட்ட வேண்டியது, ராஜகோபாலன் திட்ட வேண்டியது, அண்ணாமலை திட்ட வேண்டியது, நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல், நரேந்திர மோடி எல்லாரும் திட்ட வேண்டியது. எழுதுறோம் ஒரு ஆளு, ஆனா எண்ணங்கள் பல. ஸோ இதெல்லாம் வச்சு அண்ணாமலைக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்திருக்கணுங்க. அரசியல் பண்ணணும். நீங்க ஐபிஎஸ் ஆபீசரா இருந்துட்டு லா அண்ட் ஆர்டர், இன்டெலிஜென்ஸ், விஜிலன்ஸ், அப்புறமா உங்க இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதையெல்லாம் அரசியல்ல போத்தீங்கன்னா ஒண்ணு ஓட விட்டுருவாங்க. ஆனானப்பட்ட விஜய்க்கே பொதுமக்கள் 108 சீட் தான் கொடுத்தாங்க, நிறைய கொடுக்கலையே. திமுகவுக்கு ஒட்ட வாழை எடுத்து வச்சுட்டாங்களே, அதிமுகவுக்கு ஒண்ணு இல்லாத பண்ணிட்டாங்களே. அது போதாத வரைக்கும் இன்னைக்கு வைகோ சொல்றாரு பாருங்க, 2 பேருக்கு நாங்க சீட் கொடுத்தோம், உதயசீலனை கொடுத்துருக்கோம், இப்பெல்லாம் நாங்க தாவே கார்டு சேரணும்னு 27ஆம் தேதி மீட்டிங் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் மாறிக்கொண்டே வருகிறது. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு விஜய் அசைக்க முடியாது விக்ரம். நேற்று அவர் பேசினதே பாத்தீங்கன்னா எனக்கும் பாஜக எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்றாரு. டெல்லி வந்தது மறந்து போயிட்டாரு, பிரதமர் பேசினது மறந்து போயிட்டாரு. ராகுல் காந்தி சொல்லவே இல்லை. 20 சீட்ல பை எலெக்ஷன் நடக்க போகுது, 20 15 ஜெயிச்சான்னு வச்சுங்க, காங்கிரஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருவாரு. அரசியல் தெரியாதவர் அவ்வளவு அரசியலா பாசிட்டிவா பண்றாரு. அண்ணாமலை நெகட்டிவா பண்றாரு. பாருங்க, அண்ணாமலைக்கு விட விஜய்க்கு அண்ணாமலைக்கு ஒரு ஒத்துமை வேற்றுமை பாருங்க. அண்ணாமலை நல்லா பண்ணாரு, எல்லா சப்ஜெக்டையும் விஷயம் புரியும். அந்த ஒரு அப்சர்வேஷன் பண்றது நல்லா இருக்குது, அப்சார்வ் பண்றது நல்லா இருக்குது. விஜய் ஒரு நிருபரை பார்க்கவே இல்லை. இது வைக்கிறோம் கேம்பெயின் பண்ணதுலயும் சரி, இப்பவும் சரி, வட இந்தியாவில் வந்த போதும் ஒத்துழையும் பார்க்கல. எல்லாரும் கேட்டாங்க நிருபரை பார்க்கலேன்னுட்டு.
ஆனா தினம் நிருபரை பார்த்துட்டு இருக்காரு அண்ணாமலை. அவர் என்ன பண்ணாரு? அவர் பாசிட்டிவா இருந்தார், நெகட்டிவா இருந்தார், அது சொல்லுங்களேன். சோ இதையெல்லாம் வைத்துக் கொண்டு பார்த்தால் ஒன்று நிச்சயமாக எனக்கு புரிதல் வருகிறது. என்ன எப்படி இருக்குமோ தெரியாதுங்க. ஓகே சார். சார் ஒருவேளை தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவர் வந்து பாஜகவுக்கு எதிராகவும் செயல்பட வாய்ப்புகள் இருக்கும் தானே சார்? அப்புறம் அவரு பாஜக எதிர்கால செஞ்சாட்டன்னா ஒன்னே ஒண்ணு, அண்ணாமலை வந்து மோடியை திட்ட முடியுமா? எடப்பாடி திட்டலாம், விஜயை திட்டலாம். மோடி வந்து உங்களுக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்காங்களே சார், உங்களை இவ்வளவு வசத்துல காமிச்சிங்க, உனக்கு கொடை கொடுத்தாங்களே சார், அம்பரெல்லாம் தலை கீழே கொடுத்தாரு, முடி சூடினாரு, அதெல்லாம் ஏமாத்த முடியுமா உங்களால? இதே அமித்ஷா அண்ணாமலைக்கு வந்து இப்படி தட்டி கொடுத்தாங்களே, அதெல்லாம் பொதுமக்கள் மறந்து விடுவார்களா? ஒன்னே ஒண்ணு, பிஜேபியில இருந்து இவர் வெளில போனான்னு வச்சுங்க, 10/11 ஒருத்தர் சீண்ட மாட்டாங்க. 2 நாளைக்கு இருக்க, 3ஆவது நாள் இருக்காது. இன்று இருக்கக்கூடிய சோசியல் மீடியால என்ன திட்டுவாங்க சார், உங்களை திட்டுவாங்க விக்ரம், ஒண்ணும் நடக்காது. ஆனானப்பட்ட தினகரன், எடப்பாடி பழனிசாமி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் இருக்கிற இடம் தெரியாது போயிடுச்சு. அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சாருன்னா 100 அவரால் ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா சார்? தமிழ்நாட்டுல அவ்வளவு டேலண்ட் இருந்துட்டு அது டேலண்ட் வேற, உங்களுக்கு வந்து கட்சி நடத்துறது வேலை தம்பி. உங்களுக்கு என்ன ஒண்ணு புரிந்துகள் இருக்கலாம், ஒண்ணு இல்ல. எனக்கு அண்ணன் வைகோ ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுங்க, என்ன அவருக்கு மரியாதை தரங்க. நாரு ஐயா கருணாநிதியோட வெளில வந்த போது டிஎன் சேஷன் கிட்ட தனியா சின்ன ஓணுன்னுட்டு பண்ண, வைகோ வை நாட் கோ அப்படிலாம் சொல்லுவாரு டிஎன் சேஷன். அப்படி இருந்து அந்யோன்யமா நான் பழகினேன். வைகோ எனக்கு மரியாதை கொடுத்த மாதிரி எந்த தலைவரும் கொடுக்கல, ஐயா கருணாநிதி கொடுத்தாருங்க எனக்கு. அந்த கருணாநிதியை பத்தி வைகோ திட்டினாரு. இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்காரு சொல்லுங்க? அதே நிலைமைக்கு அண்ணாமலை தள்ளப்படும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் சொல்றேன். அந்த வைகோக்கு இருந்த மகிமை பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கு. அவரோட நான் நிறைய ஃபாரின் போயிருக்கேங்க. பிரபாகரனோட நான் பார்த்திருக்கேங்க. நான் தினமணியில கரஸ்பாண்டா இருந்தபோது நான் வைகோ எங்க பார்த்தாலும் அவர் வயதுல பெரியவர். என்னுடைய மகன் கல்யாணத்துக்கு எங்களுடைய தகப்பனாருடைய மறைவுக்கு வந்தார் என்ன பார்க்க. அவருக்கு மரியாதை. ஐயா கருணாநிதியும் பண்ணாரு. என் போன்ல பேசினேன் எங்க அப்பா தவறி போன போது. அவ்வளோ டால் லீடர்ஸ் இருந்த போது ஸ்டாலினாலே ஒன்றும் பண்ண முடியல, உதயநிதியால ஒன்றும் பண்ண முடியல. இன்று இருக்கக்கூடிய நிலைமையில விக்ரம் நான் சொல்றேன், நான் ஆங்கில தொலைக்காட்சி பிரிண்ட் என்று சொல்லக்கூடிய ஊடகத்திற்கும் அந்த இதுக்கும் நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். விஜயிசம் has come to stay in தமிழ்நாடு. அது எப்படின்னா நியூ திராவிடியன் மாடல். நேற்று திருச்சியில பேசினார் பாருங்க, எல்லாருக்கும் நான் சமமா ட்ரீட் பண்ணுவேன், யாருக்கும் வேறுபாடு கொடுக்க மாட்டேன், சமூக நீதி நான் கொடுப்பேன்னுட்டு. ஒரு பிராமணனுக்கு 2 மினிஸ்டர் கொடுத்துருக்காருனால சமூக நீதிங்க. ஜெயலலிதாவால பண்ண முடியல, அந்த அம்மா பிராமணா இருந்தா கூட யாருக்குமே ஸ்டேட் கொடுக்குற அந்த மாதிரி இவர் பண்ணாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், வணக்கங்கள், நன்றிகள், நமஸ்காரங்கள்னு சொல்லணும். அந்த இருக்கும் பொழுது அண்ணாமலை வந்து யாருக்கு பிளாக்மெயில் பண்றாருங்க? அமித்ஷாப்பா, நரேந்திர மோடி போன்றவர்கள்லாம் மம்தா பானர்ஜியும் காங்கிரஸையும் தூக்கி அடிச்சிருக்காங்க. ஒரிசால நவீன் பட்நாயக்கை தூக்கி அடிச்சாங்க. 15 வருஷத்துல காங்கிரஸ் இருக்கிற இடம் தெரியாத பண்ணாரு. அவங்க கிட்ட போய் நிச்சயத்து விளையாடலாமா நீங்க? நைனா நாகேந்திரன் வருவதன் மூலமாக ஒரு சமாதானத்திற்கு போனா கூட அந்த சமாதானம் குவிக் ஃபிக்ஸ் மாதிரி இருக்குமே தவிர நீண்ட நாள் இருக்காது. என்னைக்கான பிச்சின் போடுவார் இவரு. அதுக்கு இன்னைக்கு அனுப்புறது பெட்டர். ஓகே சார். அதே மாதிரி இப்ப சொன்ன மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜக இருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிக்கிற பட்சத்துல ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள், அப்ப பாஜகவுல யாராவது இளைஞராக வந்து தலைவர் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? அது போதான் பார்க்கணும். பாஜகவுக்கு தமிழ்நாடு அவ்வளவா ஸ்டாப் இது கேப் இல்லைங்க. என்ன தெரியுமோ, இப்போ ஏதாவது பிரச்சனையாக இருந்ததுனால் ராஜ்யசபா லோக்சபா இருந்தானா சமாளிக்கலாம். அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது சமாளிச்சாங்க. ஐயா ஸ்டாலின் இருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியல. இப்ப பாருங்க, அந்த 22 எம்பி காங்கிரஸ் பாஜகவுக்குத்தான் ஓட்டு போட்டு ஆக வேண்டும். அந்த நிலைமை இருக்கும் பொழுது தமிழகத்தில் இளைஞரை போடுவார்கள். எங்க நயினா நாகேந்திரன் வந்து இத்தனை எம்எல்ஏ எலெக்ஷன் 3 தடவை மத்திய அமைச்சது ஜெயலலிதா மந்திரியா இருந்தாரு. அண்ணாமலைக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க? ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கலீங்களே, ஒரு எம்பி கூட ஜெயிக்கலீங்களே, பழகிறாரு எல்லாம் சரி. ஆனா இளைஞர் சமுதாயத்தை பாஜக வளர்த்து விட வேண்டும். அது தமிழகத்தில் முடியுமா முடியாதா என்பது கடினம் பேசுவதற்கு. ஏன் சார் இப்போ இந்த வினோத் செல்வம் நல்லவர், அவருக்கு போடலாம், யாரும் இல்லைங்க.
அவருக்கு வந்து அமித்ஷாவுக்கு நிறைய வேலை செஞ்சார். மதுராந்தகத்துல தமிழ்நாட்டுல அந்த மதுராந்தக மீட்டிங்குக்கு, பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்குக்கு நிறைய செஞ்சார். எடப்பாடி பழனிசாமி பாராட்டினார். நானும் போன் பண்ணி பேசினேன், எல்லாம் தெரியும். பட் இருந்தாலும் வினோத் செல்வம் மாதிரி இருக்கிறவர்களுக்கு பதவி கொடுத்தாக வேண்டும் கண்டிப்பாக. அது நயினா நாகேந்திரனுடைய ஒரு பிங்கர் ஹோல்டிங்க படிச்சுட்டு போனார்னா இன்னும் நல்லா இருக்கும். அது தமிழகத்தில் இளைஞர்களை பாஜக வளர்த்து விட வேண்டும். அண்ணாமலையோடு நிறுத்தி இருக்க கூடாது. அண்ணாமலை யாருமே ரெக்ரூட் பண்ணலைங்க. ஏங்க பண்ணல அவரு? வினோத் செல்வத்துக்கு ஏங்க சீட்டு கொடுக்கறது பண்ணல? எஸ்டி சூர்யாக்கு ஏங்க பண்ணல? எவ்வளவு அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கு அவர் வந்து எல்லாருமே ஒதுக்கிட்டாருங்க. அவர் தப்புங்க அது. பட் இருந்தாலுமே சென்ட்ரல் பாஜகவும் செய்து தவறு தானே சார். இங்க எத்தனை சீட்டு கொடுக்கணும், எந்தெந்த இடங்களை கொடுக்கணும்ன்ற மாதிரி விஷயங்கள் சரியா பண்ணிருந்தா அண்ணாமலை அவர்கள் ஒத்துந்திருப்பாரு சார். அப்படி பண்ணதுக்கு அண்ணாமலைக்கு என்னதுக்கு வச்சுக்கணும் பிரசிடென்டா? 3 வருஷம் இருந்தாரு, என்ன செஞ்சு காமிச்சாரு? அவர் கண்ணி காமிச்சாரு, யாரும் இல்லைங்கள. அங்க பாஜக வந்து மத்திய பாஜக திட்டுறது, ஸ்டேட் யூனிட்டை திட்டுறதுன்னு அப்ப உங்களுடைய ரோல் என்னங்க விக்ரம்? விட்டு விட்டு பேசணும். அதெல்லாம் அண்ணாமலைக்கு புரிஞ்சு கொள்ளணும். எங்கிட்ட எவ்வளவு தரம் நிறைய பேசியிருக்காரு. ஆனா சில டைத்துல என்னை பத்தி அந்த ட்விட்டர் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது அதை கண்டனம் பண்ணாத இருக்காரு. ஒரு தடவை எனக்கு மன்னிப்பு கேட்டாரு எங்கிட்ட, சாரி சார் எங்க ஆளுங்கெல்லாம் காட்டுறாங்க. அந்த வார் ரூம் தாங்க அவளை அரசியல் துரத்தியது. அந்த வார் ரூம்ல பண்ணா இருந்தாங்கன்னா இது பண்ணிருப்பாங்க சார். மத்திய பாஜக வந்து ஃபண்ட்ஸ் வந்ததுங்க வார் ரூமுக்கு, அதை மிஸ்யூஸ் பண்ணாருங்க அண்ணாமலை. அது என்கிட்ட பல பாஜக தலைவர்கள் ஓப்பனா சொல்லியிருக்காங்க, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம். அது எது இருப்பினும் விஜயினுடைய பேச்சு கண்டிப்பாக விஜய் வர்சஸ் உதயநிதியாக இருக்காது. விஜய் வர்சஸ் விஜயாகத்தான் இருக்கும். அடுத்த 10 வருஷத்துக்கு உதயநிதியும் கிடையாது, அண்ணாமலையும் கிடையாது, யாருமே கிடையாது. புது ஒருவர் உருவாக வேண்டும். அதுவும் சினிமா துறையில இருந்து வரணுமா சார்? என்ன அது வராது, இனிமேல் வர. சினிமா துறை வந்துதான் திராவிடியன் மூவ்மெண்ட் கெட்டு போச்சுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், நம்ம விஜயாக இருக்கட்டும், இந்த 4 பேர் தான் திராவிடியன் மூவ்மெண்ட்டை குறைச்சாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகம் புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? அந்த திமுக என்பது திராவிடியன் மாடல் என்பது சினிமா துறை பக்கம் தான் போயிருக்க தவிர தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணலையே. அதெல்லாம் ஒரு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவங்க? இப்ப வீரமணிக்கு 98 வயசு ஆச்சு. எங்க தாத்தாவோட ரொம்ப ஃப்ரெண்டு. ஈவி ராமசாமி நாயக்கரும் எங்க தாத்தாவும் சண்டை போட்டுப்பாங்க. நான் நேர பார்த்துருக்கேன். பாப்பான்னுவாரு. தார்மீக ஹிந்துன்னு ஒரு பேப்பர் நடத்தினார் எங்க தாத்தா. ஈவி ராமசாமி விடுதலை, வீரமணி எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்பெல்லாம் ஞாபகம் இருக்கோ இல்லையா தெரியாது, எனக்கு பார்த்தது கிடையாது. ஆனாலும் வீரமணிக்கு பிறகு திமுக, அது திராவிட கழகம் இருக்காது. ஸ்டாலினுக்கு பிறகு திமுக இருக்காது. அந்த ஒரிஜினல் ஃபார்மேட் இருக்காது. நான் ஒன்னும் சொல்றேன், நரேந்திர மோடி விலகினால் நரேந்திர மோடி இடத்துக்கு யார் வருவார்கள் என்று தெரியாது இன்னும். அதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது சார். அப்படின்னா பார்த்தோம்னா நீங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க, சுகந்த் அதிகாரி ஆகட்டும், அதே மாதிரி நம்ம தேஜஸ்வி சூர்யா ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க சார், அண்ணாமலை அவர்களுக்கு பாஜக மேலிடம் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தரப்போகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தா இல்ல சார், இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்க வாய்ப்புகள் இல்லையே சார்? சார் அந்த பிரச்சனை உண்டாக்கியது யார் சார்? அண்ணாமலை தானே சார். பொறுப்பு கொடுக்காதது அண்ணாமலை தானே சார். வர முடியாத பெற்றுக்கொண்டு ஆரம்பித்ததும் அண்ணாமலை, முடிந்தது அண்ணாமலை தானே சார். பொறுப்பு பறிச்சது பாஜக தானே சார். பண்ண வேண்டியது பாஜக. அதுக்கு தான் டைம் கொடுக்கணும் இல்லையோ? சுவேந்த அதிகாரி எப்படிங்க வந்தாரு? தேஜஸ்வி சூர்யா எப்படி, ராஜீவ் சந்திரசேகர் 4 எம்எல்ஏ எப்படி கொண்டு வந்தாரு கேரளால? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஓகே சார். சோ அண்ணாமலை வெயிட் பண்ணணுங்க, அவசரப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய சாதாரணமான ஒரு கருத்து. அண்ணாமலை டால் லீடரா இருக்கலாம், ஆனா அரசியலை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படையான கருத்து. ஓகே சார். அதே மாதிரி இப்போ வெஸ்ட் பெங்கால்ல காட்டின அந்த இம்பார்ட்டன்ஸ் தமிழ்நாட்டுல ஏன் சார் பாஜக மேலிடம் காட்டாம போயிருச்சு? அதனாலதான் சார் இவ்வளவு பிரச்சனைகள் வருது. திராவிடியன் மாடலா இருக்கிறதுனால இட் இல் நாட் ஜெல். அங்க ஐடியாலஜி கிளாஷ் இருக்குதுங்க. அந்த ஐடியாலஜி கிளாஷ் முடிகிற மட்டும் பாஜக உள்ள வருவது கடினம். காங்கிரஸே வரலன்னா பாஜக அப்படி வரும்? 60 வருஷமா காங்கிரஸே, நேஷனலிசமே வரலன்னா காங்கிரஸ்ல இருந்து பிஜேபி எப்படி வரும்? பிஜேபி வரதுக்கு இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் ஆகுங்க. அது மட்டும் விஜய் இருப்பாருங்க. அதுக்கப்புறம் நிச்சயம் அண்ணாமலை போன்றவர்களுடைய ஆதிக்கம் வளரும் என்பதுதான் என்னுடைய ஆழத்திலான கருத்து. ஓகே சார். லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப திமுக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து உடஞ்சு போறதை பார்க்க முடியுது. திருமாவளவன் என்னண்டா அப்படின்னா வந்து சிதலமடைஞ்சு விட்டது, சிதறி விட்டது அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் துரை வைகோ அவர்கள் வந்து நாங்க யாரோட கூட்டணி நாங்க வந்து பரிசீலனை பண்றோம் அப்படின்ட்டு. சோ கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் இந்த மாதிரி கால வர ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவை? காரணம் என்ன என்று கேட்டால், தேர்தலுக்கு முன்னதாக உடைத்து வைத்தார் மு க ஸ்டாலின் அனைத்து கட்சிகளையும். அதனுடைய பாவத்தை அனுபவிக்கிறார்.
கரூரில் நடந்த 41 படுகொலைக்கெல்லாம் திமுக அரசாங்கம் அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காத இருந்ததுனால இருந்தக்கூடிய அந்த 41 மக்களுடைய சாபங்கத்தை எடுத்தார். தவிர கூட்டணி ஆட்சி என்றால் கூட்டணியில் இவர் ஒன்றுதான் பணம் அடிக்கணும், கூட்டணி இருக்க கூடாதுன்னு இருக்கும். கூட்டணிக்காரன் பணம் அடிக்கக்கூடாதா? அதுக்காக என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, காங்கிரஸ்ல பதவி கேட்ட உடனே மத்த நாள் சொல்லாது போயிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு வைகோ சொல்றாரு. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் திமுக குடும்பம் வளர்ந்ததே தவிர திமுக வளரவில்லை, தமிழ்நாடு வளரவில்லை என்பதுதான் விஜயனுடைய தாக்கம். அதனாலதான் எல்லா கூட்டணியும் உடையுதுங்க. ஸ்டாலினுடைய லீடர்ஷிப் ஃபெயிலியர்ங்கிறத காமிச்சிருச்சுங்க. உதயநிதி ஸ்டாலின் அதை விட ஃபெயிலியர் ஆக்கும். உதயநிதி வேண்டாம் என்றுதான் அனைவரும் சென்றார்கள். தேர்தலுக்கு முன்னதாக உதயநிதியை முதலமைச்சராக்குவேன் என்ற ஒரு பயம் இருந்ததுனால எல்லாரும் விலகி போனாங்க. இப்ப உதயநிதி தோல்வியானது விஜய் வந்ததுனால எல்லாருமே விஜய் பக்கம் போறாங்க, உதயநிதி தள்ளி விட்டுட்டு. ஆக மொத்தம் தமிழக அரசியல் உதயநிதி தான் பிளாக் ஜெயிண்ட் சொல்றாங்க, ரெட் ஜெயிண்ட் கூட சொல்றது இல்ல. நீங்க ரெட் ஷர்ட் போட்டு இருக்கீங்க, ரெட் ஜெயிண்ட் இல்ல, பிளாக் ஜெயிண்டா தான் போச்சு. அது பிளாக் டே போயிடுச்சு என்று தான் விஜய் சொல்லுகிறார். விஜய்க்கும் உதயநிதிக்கும் இருந்த சண்டை போச்சுங்க. விஜய்க்கும் அந்த பிளாக் ஜெயிண்ட்டுக்கு தான் சண்டை. ஏன்னா இப்ப பாருங்க, சினிமா துறையில அந்த திராவிடியன் மூவ்மெண்ட்டை கெடுத்தது ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும். அந்த ஸ்பீடை குறைச்சாங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் ஒண்ணுமில்லாத அந்த இதை பார்த்துட்டு எப்படி ஒரு முயற்சி எடுத்தார், 2 கட்சிகளை ஒன்றாக்க வேண்டும் என்று. பாத்தீங்களா? அதுதான். ஓகே சார். சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபெருமானம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.